இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பாஸ்தா. அதுக்கு முதல் அடுப்பில் சட்டி வச்சுக்கலாம். அதில் செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எண்ணெய் லைட்டாக சூடானோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. அதில் 2 பல்லாரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டுக்கோங்க. பல்லாரி நல்லா வதங்கணும். பல்லாரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து ஊற்றிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 2 கேரட் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கேரட் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் வத்தப்பொடி 1 ஸ்பூன், காஷ்மீரி மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், கறி மசாலா பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். அதை நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தா போட்டுக்கலாம். பாஸ்தாவும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பெப்பர் பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு உரப்பு அதிகமாக வேணும்னா தயிர் சேர்க்க வேண்டாம், உங்களுக்கு உரப்பு கம்மியானா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மல்லி இலை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி நம்ம பாஸ்தா. பிடிச்சிருந்தா கமெண்ட் ஹார்ட் சிம்பிள் போட்டுக்கோங்க.